இந்த கிளிப்பில் என்ன சொல்கிறாரு, அம்மாவாசை அன்னைக்கு தான் தலைப்புறன்னு சொல்கிறாரு. அவங்க பார்க்குற பிற 3ஆம் புறன்னு சொல்கிறாரு. இங்கே என்ன சொல்கிறாரு, மேகம் போட்டம் போன்ற காரணங்களால் பிறை தென்படாமல் போகலாம், அப்போ அலட்டிக்கல வேணாம், மாதமே பிறக்கலையா அப்படி முடிவு பண்ணிக்கணும். இங்கே வீடியோவில் மாதம் பிறந்துச்சு, இங்கே மாதம் பிறக்கல. சகோதரர்களை கொஞ்சமாக யோசிச்சு பாருங்க. அதாவது பிஜேயை வந்து ஒரு காலத்தில் வந்து எப்படி சொல்லுவாங்க, ஒரு பயான் பண்ணாருன்னா 1 மணி நேரம் பேசினாருன்னு சொன்னால் எப்படி இருந்தார் பிஜே 90களில். சகோதரர் பிஜே பேசி முடித்த இதுலேருந்து என்ன செய்வோம், கேள்விகள் கேளுங்க. அப்போ நாமெல்லாம் கேள்விகள் கேட்போம். அப்போது சில கேள்விகளை சுட்டி காட்டும் போது ஆமாம் எங்கள் கவனத்துக்கு வரையில, தவறுக்கு வருந்துகிறோம், சுட்டி காட்டுமைக்கு நன்றின்னு சொல்லி பல தடவை திருத்தப்பட்டிருக்குது அவர் ஜன்னத்தில் ஆசிரியராக இருக்கும்போது. அப்போ இந்த மாதிரியான செட்டப்பில் அவர்கள் இருக்கும்போது கேள்வி கேட்கக்கூடிய கூட்டம் இருக்கும்போது பிஜே சரியாக இருந்திருக்காரு, திருத்திருக்காரு பல விஷயங்களை. ஆனால் நிலைமை இன்னைக்கு என்ன, இந்த 9 படிங்க தெரிஞ்சு போய் என்ன சொல்கிறாங்க, இவர்கள் எழுதுவதை எல்லாம் படித்து விசில் அடிப்பதற்கென்றே சில மூளை மழுங்கிய கூட்டத்தை உடன் வைத்திருப்பதால். அந்த மக்கள்லாம் ரொம்ப யோசிக்கணும் இதில். அதாவது ஏற்கனவே இவங்க விசில் அடித்தாங்க குஞ்சின்னு ஒரு மௌலவி கூட என்ன செஞ்சார், பதிவு தந்திருக்கார். அப்போ தங்களுடைய சகாக்களையே இவர் குறிப்பிடுறாருங்கிறத நல்லா விளங்கிக்கணும். அந்த மக்களுக்கு நாம் உபதேசமாக சொல்கிறோம், உங்களுக்கு அறிவுரையாக தரோம், உங்களை பற்றி இந்த மரணாடி என்ற பெயரில் தனக்கும் தங்களுடைய சகாக்களுக்கும் தான் அதில் வந்து செய்தி சொல்லப்படுது. விசில் அடிக்கக்கூடிய மூளை மழுங்கிய கூட்டத்தை உடன் வைத்திருப்பதால் இது போன்ற வடிகட்டிய முட்டாள்தனத்தை கூட தங்களது கொள்கையாக நிலைநிறுத்தி, அதாவது கிழக்க வரத மேற்க வரக்கூடிய என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு அறிவில்லாத ஒரு நிலையை ஒரு மக்கள் ஏற்று 1 ஆண்டு காலம் அதுக்கு பதிவே தரல. அப்படிதானே? 1 வருஷம் 1 வருஷமா பதிவு வரல. விசில் அடித்த கூட்டம் இப்படி இல்லாமங்க எழுதுறாங்க. கேட்கிறேன், விசில் அடித்தான் குஞ்சு அப்படின்னு சொல்றது காரணம் என்னன்னா, இவர் தான் எடுத்து கொடுத்துருக்காரு. ஒரு சகோதர மௌலவி கூட ஒரு கட்டத்தில் ஒரு வீடியோ கிளிப் பார்த்தேன், அதில் கூட விசில் அடித்தான் குஞ்சுகள் அப்படின்னு அவங்க பதிவு செஞ்சது வந்து இவர்கள் கொடுத்த அந்த குறிப்பு தான் அவர்களுக்கு அந்த வேலை செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறதும் தெரியுது. அடுத்து ரசிகர் கூட்டம் விசில் அடிப்பதில் குறைவு காட்ட மாட்டார்கள் என்கிற அபார நம்பிக்கை. இவங்க சொன்னாங்கல்ல, முந்தைய காலகட்டத்தில் 90களில் பேசி முடித்த உடனே கேள்விகள் அதிலிருந்து கேட்கும்போது சில தவறுகளை சுட்டி காட்டியமைக்கு நன்றின்னு சொல்லி அந்த இடத்துலையே அது செய்யப்பட்டது. அப்போ சுட்டி காட்டக்கூடிய மக்கள் அப்போ இருந்தாங்க, இப்போ இல்லைன்னு பதிவு செஞ்சாங்களே, அதையும் அவரே பதிவு செய்கிறார். குறைவு காண மாட்டார்கள் என்கிற அபார நம்பிக்கை இவர்களுக்கு உண்டு என்பதை அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த புத்தகத்திலேயே சொல்லித்தராங்க. அடுத்து இந்த வியாபார கூட்டத்திற்கு அந்த திறன் இல்லை. அடுத்து போவோம். இதில் சில விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்கு. இப்போ சகோதரர் கடாஃபி நீங்கள் வந்து இதில் இந்த அந்தர் பல்டி அப்படின்ட்டு ஒரு பயன்படுத்திருக்காரு. 2வது இந்த ஜாக்கு கூடிய பாராட்டு, இந்த 2 விஷயத்தை நீங்கள் எப்படி நீங்கள் பார்க்குறீங்க சொல்லுங்களா வேண்டாம்? இன்ஷாஅல்லாஹ். அதாவது அந்த ஜாக் தலைமைக்கு பாராட்டு அப்படிங்கிறத வந்து இணையதளத்தில் ஜூலை மாதம் 11ஆம் தேதி 2010 வெளியிட்டிருக்கிறாங்க. இது எப்படின்னு சொன்னீங்கன்னா 2007லையோ 2008லையோ நினைக்கிறேன், தஞ்சையில் வந்து பெரிய அளவில் ஒரு மாநாடு ஒன்று நடத்துகிறாங்க. சரியா? அந்த மாநாட்டில் வந்து அவங்களுடைய மாநாடுகளில் 2 நாள் மாநாடு நடத்துகிறாங்க. அந்த மாநாட்டில் வந்து நிறைய கண்காட்சிகள் வைக்கப்பட்டிருக்குது. அதில் ஒரு கண்காட்சியில் என்ன போட்டிருக்குன்னா, தடம் புரண்டவர்கள் அப்படிங்கிற ஒரு பட்டியலில் நிறைய பேருடைய பேர்கள் எழுதப்பட்டிருக்கு. அதில் வந்து எஸ் கமாலுதீன் மதனுடைய பேரும் அந்த அமைப்பினுடைய பேரும் அதில் எழுதப்பட்டு இவங்கெல்லாம் வந்து தடம் புரண்டாங்க, முன்னாடி குர்ஆன் ஹதீஸில் இருந்தாங்க, இன்றைக்கி தடம் புரண்டாங்க. தடம் புரண்டவர்களுடைய லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எஸ் கமாலுதீன் மதனி அவர்கள் எப்படி பாராட்ட தகுந்தவராக மாறினார்? அப்போ தடம் புரண்டு மீண்டு வந்துட்டாரா? சரி, மீண்டு வந்துட்டாருன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும்? எங்களுடைய நிலைப்பாடும் எஸ் கமாலுதீன் மதனி அங்கம் வைத்திருக்கக்கூடிய ஜமியத் அஹ்லுல் குர்ஆன் ஹதீஸினுடைய அந்த அமைப்பினுடைய பெரிய நிலைப்பாடும் ஒன்றாக அமைஞ்சிருச்சு. அதனால் நாங்கள் எந்த நோக்கத்துக்கு ஆரம்பத்தில் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஜாக் அவுட் ஏன் பிரிஞ்சு வந்தீங்கன்னு கேட்கும் பொழுது நிறைய குளறுபடி இருக்குது, அதில் முக்கியமான விஷயம் பிற விஷயம் அப்படின்னு சொன்னாங்க. எங்களுக்கு பெரிய விஷயத்தில் உடன்பட்டுருச்சு, பாராட்டு விழா தெரிவிக்கக்கூடிய அளவுக்கு நாங்கள் வந்து போயிட்டோம். அதனால் நாங்கள் என்ன செஞ்சிட்டோம், நாங்கள் பாராட்டு விழாவோட இணைச்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சமூகத்தில் ஒரு ஒற்றுமை ஏற்படுத்துறதுக்கு நீங்கள் நினச்சிருக்கலாம். ஆனால் அப்படி மாதிரியான ஒரு நிலைப்பாடை பார்க்கல. இது என்னன்னு சொன்னால், அதாவது வந்து ஆடு நினையுதுன்னு ஓனாய் அழுதுன்னு சொல்லுவாங்க, அந்த கதையாக தான் இதை பார்க்க முடியுது. ஆடு நினையுதுன்னு ஓனாய் அழுகுது அப்படிங்கிற கதையாக பார்க்க முடியுதா? இல்லைன்னு சொன்னால் எதிரிக்கு எதிரி நண்பன்,
அப்படிங்கிற அடிப்படையில் அப்போ நம்ம வந்து ஹிஜ்ரி கமிட்டியை வந்து எந்த அளவுக்கு குரோதத்தோடு பார்க்கணும். நம்ம வந்து ஹிஜ்ரி கமிட்டியோட கருத்தை எதிர்க்கணும்னு சொன்னால் இவ்வளோ நாள் எந்த எஸ்கேவையும் எந்த ஜாக்கையும் திட்டிக்கிட்டு இருந்தோமோ அவங்களோட கைகோர்த்து கூட அவங்கள எதிர்க்கிறதுக்கு தயாராக இருக்கிறோங்கிற அளவுக்கு இவங்க போயிட்டாங்கன்னு சொன்னால் இவங்களை நல்லா விளங்கிக்கிறணும். இவங்க மக்கள்கிட்ட வந்து சத்தியத்தை போதிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் வந்து அவங்கள்ட்ட தெளிவுபடலை. மாற்று கருத்துக்கூடியவர்களை எப்படி அவங்கள வந்து ஊனப்படுத்தணும், எப்படி அவங்க வீழ்த்தணும், அதுக்கு எவ்வளோ தரங்கட்ட வார்த்தையும் யூஸ் பண்ணலாம். அல்லது எப்படி தரமற்றவர்களை வச்சும் நம்ம வந்து அந்த விஷயங்களை வந்து எடுத்து சொல்லலாம் அப்படிங்கிற நிலைக்கு போயிட்டாங்களா அப்படிங்கிற சந்தேகத்தை இது கிளப்புது. அடுத்தபடியாக இதில் வந்து இன்னொரு நீங்கள் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், அதில் வந்து இந்த அந்தர்பல்டி அதில் இன்னொரு விஷயம், அந்த ஜாக் தலைமை பாராட்டு விழாக்கு இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த என்ன சொல்கிறாங்க பாருங்கள், எனவே இது குறித்து தௌஹீத் ஜமாத்தினர் யாரும் தம்பட்டம் அடிக்காமல் நாங்கள் சொன்னதை ஏற்றுக்கொண்டார்கள் என்பது போல் பரப்பாமல் அவர்களை ஊக்குவிக்கும் வகையில் மட்டுமே கருத்து தெரிவிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இதுதான் பெரிய ஹைலைட்டான விஷயம். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினுடைய யதார்த்தமான பண்பை இதில் வந்து அவங்க இணையதளத்தை வெளியிடுறாங்க. என்ன ஒரு விஷயம் கிடைச்சிட்டுன்னு சொன்னால் உடனடியாக தம்பட்டம் அடிக்கிறது, அது என்ன ஏதுன்னு சொல்லி ஆய்வுலாம் பண்ணுறது கிடையாது, உடனே தம்பட்டம் அடிச்சிடுறது. இல்லைன்னு சொன்னால் எங்கள் கொள்கைக்கு வந்துட்டாங்கன்னு சொல்லி உடனே பரப்புவாங்க. இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய மொபைலு, இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய எஸ்எம்எஸ், இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஃபேஸ்புக்கு, இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய வாட்ஸ்அப்பில் ஃபுல்லாக உடனடியாக ஒரு நியூஸை பரப்புவாங்களே ஒழிய இதில் என்ன அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆமாம் ஆமாம். அப்போ தம்பட்டை அடிக்கிறத வந்து வளமையாக வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, அதனால நீங்கள் இதை வந்து செஞ்சிடாதீங்க இப்படின்னு ஒரு கோணத்தையும் பார்க்க முடியுது. இன்னொரு கோணம் என்ன தெரியுமா, அரசியல்வாதிகள்லாம் சில அறிவிப்பு செய்வாங்க. என்ன அறிவிப்புன்னு சொன்னால், அதாவது வந்து யாராவது வந்து கைது செய்யப்பட்டுச்சுன்னு சொன்னால், தொண்டர்களே நான் வந்து கைது செய்யப்பட்டேங்கிறதுக்காக வேண்டி யாரும் நீங்கள் தீக்குளிச்சிட வேணாம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சு, ஏன்னா தானே தீக்குளிய வேணா தீக்குளிடா அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி இவங்க தம்பட்டம் அடின்னு சொல்லி கொடுக்குறாரா அப்படி இருக்கலாம். ஆனால் நம்ம ரெண்டு விதத்திலும் யோசிக்க வேண்டியது. அதனால வந்து இதை வந்து இவர்களுடைய நோக்கம் என்னன்னு புரிஞ்சுக்கிற முடியல. ஏன்னா சொன்னால் மௌலவி அப்துல் ரஷீத் ஸலஃபி சொன்ன மாதிரி வந்து தான் சொல்ல வேண்டிய நாகரிகமான கருத்தை மௌலவி பி சொல்லு அப்படின்னு சொல்லிடுறாங்க. தான் சொல்லணும்னு நினைக்கக்கூடிய தரங்கட்ட விமர்சனத்தை செய்து இப்ராஹிமால பினாமி செய்து இப்ராஹிமால நடக்கிற மூலயமா அல்லது தான் சொல்லக்கூடிய விஷயத்த எழுத்துப்பூர்வமாக தரங்கட்ட முறை எழுதுன்னு சொன்னா யாரு நாஷித் அகமது அவர் மூலியமா வெளியிடலாம். அப்ப இவங்களுடைய நிறத்தை சாயம் வெளுக்குது அப்படிங்கிறத மக்கள் வந்து வச்சிருக்காங்க. எடுப்பார் கைப்புள்ள சரியா சொன்னீங்க. அதை எடுப்பார் கைப்புள்ள மாதிரி சில நபர்களை வைத்துக்கொண்டு இவங்க வந்து அந்த இயக்கங்கிறத விட கம்பெனி நடத்திக்கிட்டு வர்றாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதனால கம்பெனியுடைய வளர்ச்சியை நோக்கி தான் அவங்க போய்கிட்டு இருக்காங்களா, வீழ்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்காங்க. இப்போ வந்து தொய்வு ஏற்படுறதுனால தான் அவர்களுடைய எரிச்சல் வந்து இந்த மரணாடிங்கிற புத்தகத்துல நம்மளால காண முடியும். அதுல வெளிப்பாடா பார்க்க முடியாது. செய்திகள் ஒண்ணும் இல்ல, வயிற்று எரிச்சல் என்ற செய்தி நிறைவாக காணப்படும். 46 பக்கத்துல பார்க்க முடியுது. நிறைய அதுக்கு வந்து மருந்து இருக்கு, ஜெலுசின் வாங்கி குடிக்கலாம், நிறைய விஷயம் இருக்கு. திடீர்னு வந்து டாக்டர் ஆகிருப்பாங்க. அதெல்லாம் ஒரு இதை பார்க்க சிரிப்பு தான் சொல்லுங்க. அதாவது இந்த அதாவது ஒரு விஷயம் சொல்லிட்டு வர்றாரு, சொல்லிட்டு வந்த பிறகு ஞானம் இல்லாத காரணத்தால் டாக்டர் ஆகுறாங்க. ஞானம் இல்லாத காரணத்தால் பதில் சொல்லப்பட்ட கேள்விகளை மீண்டும் மீண்டும் கேட்டு வருவது. அதாவது ஒரு கேள்விக்கு பதில் சொல்லிட்டா அந்த கேள்வியை மீண்டும் மீண்டும் கேட்பாங்களாம். வருவது சிலரை பீடித்திருக்கும் நோய். அந்த நோய் தான் இந்த ஹிஜ்ரா கமிட்டினரை தாக்கி இருக்குது. டாக்டர் ஆகிட்டார். இப்போ அதாவது ஒரு கேள்வி நம்ம வந்து சைக்காட்டிஸ்ட், இப்போ நம்ம வந்து கேள்வி கேட்டோமா, அதுக்கு பதில் சொல்லி முடிஞ்சாச்சான். அதே கேள்வியை திருப்பி கேட்குறோமா, எங்கே பதில் சொல்லியிருக்கீங்க, வினா எங்கே விடை எங்கே பார்ப்போம். மடமைவாதங்கிறதுல பதில் எல்லாம் தோல் விரிச்சு காட்டலாம் இன்ஷா அல்லாஹ். எப்படி இருக்கு என்னென்ன கேள்வி நாங்கள் கேட்ட முதல் கேள்விக்கே உங்கள்கிட்ட பதில் இல்லையே. தமிழ்நாடுங்கிற எல்கையை வந்து எப்படி முடிவு பண்ணீங்க, அதுக்கு குர்ஆன் சுன்னால அந்த ஆதாரம் தாங்கன்னு கேட்டுட்டு இருக்கிறோம். குர்ஆன் சுன்னால அந்த ஆதாரம் தரம் எழுதி தந்தீங்க, நிர்வாக வசதிங்கிறீங்க, ஒரு மொழி அப்படிங்கிறீங்க, சப்ப கிட்டத்தட்ட கேட்டுட்டு இருக்கிறீங்க இன்னைக்கு வரைக்கும். மொழின்னு சொல்றாங்களோ, அப்படி சொல்றாங்கன்னா தமிழ்நாட்டுல உருது பேசக்கூடிய மக்கள் அதுல வர்றாங்க. அது மட்டும் இல்ல, கேரளாவில் அரபு மொழியை பேசக்கூடியவங்க வந்து கிட்டத்தட்ட 15-20 நாடுகள் இருக்கிறாங்க. அப்ப அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரே ஒரு புறன்னு வச்சுக்கலாமா நம்ம கேட்டோமே. ராமேஸ்வரத்துல பேசக்கூடிய தமிழ் பேசக்கூடிய மக்கள் கொஞ்சம் 18 கிலோமீட்டர்ல ஸ்ரீலங்கா இருக்காங்களே. அப்ப அது எனக்கு நம்ம போக வேண்டாம். சொல்ல வரேன்னா அவங்களுடைய நிலைப்பாடு குர்ஆன் சுன்னாக்கு ஆதாரம் காட்டுறாங்களா இல்ல, சம்பவங்களை கொண்டு வருவாங்க, குறை சம்பவம். இப்ப அவங்களுக்கு தேவைன்னு சொன்னா ஆக்கதா அமரனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டார்கள் ஒரு வார்த்தை. குறைப் ரலியல்லாஹு அன்ஹு
இப்படி தான் நிற்பாங்க. குறைபு தாபி அல்லது வேற என்ன பேரிச்ச மூலத்தை ஊற போட்ட மாதிரி மேட்டர்கள் யார் நாளை நேரமாக ஃபஜ்ரு இல்லை மஹரிபுன்னு நிறுவத்துக்கு இப்படி வந்து ரிப்பி பின் ஹிராஸுடைய முர்சலான அறிவிப்பு அது முர்சல் இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய கோட் பண்ணிருக்காங்க. விஷயம் இருக்கு அதுல. அது உள்ள நம்ம போவோம். என்ன சொல்ல வரேன்னா உங்க நிலைப்பாடு நாங்கள் குரான்ல எடுத்து காட்டுறோமா இல்லையா? ஹுவல்லதி ஜால ஷம்ஸ தியான் வல் கமர நூரன் வ கத்தரஹு மனாசில லிதஅலமு அதத சின்ன வல் ஹிசாப் சொல்றோமா இல்லையா? அந்த கணக்கிடுற இதுக்கு வந்து சூரத்து யூனுஸ்ல 5:10 வசனம் தூக்கி போடுற மாதிரிங்க. அதே மாதிரி நீங்கள் தூக்கி போடுறது குரான்ல இருந்து ஒரு வசனம் உங்களுக்கு இல்லையா? உங்களுடைய தட்டம் பகுதி தமிழக நிலைப்பாட்டை நிறுவுவதற்கு உங்களுடைய பவுண்டரியை நிறுவுவதற்கு இன்னொரு விஷயத்தை பதிவு செய்யலாம்னு நினைக்கிறேன். இந்த பிறை விஷயமா அவங்க பேசும்போது ஹதீஸுங்க பேரில் சம்பவங்களையும் ஒரு சில வாகன கூட்டம் என்ற பெயரால் இருக்கக்கூடிய சில செய்திகளையும் துருப்புச்சீட்டாக கொண்டு வருவாங்க. குரானிலிருந்து ஒரு செய்திகளை அவர்களால் ஒரு வசனத்தை காட்ட முடியலை. ஆனால் இப்போ இடையில ஒரு பெரிய மக்களுக்கு மத்தியில் ஒரு எழுச்சிங்கிற பேரில் ஒன்றை உருவாக்குனாங்களே சூனியம், அதில் ஒரே ஒரு வசனத்தை எடுத்துகிட்டு வருவாங்க. அது நமக்கு டாபிக் இல்லை அப்படின்னு சொன்னாலும் அதில் வந்து எல்லா ஹதீஸையும் தூக்கி போட்டுட்டு நாம் என்ன சொல்கிறோம், ஹதீஸு குரான் ரெண்டும் நம்ம இடத்துல தரப்பட்டிருக்கு. குரானில் இருக்கக்கூடிய செய்திகளை பார்த்துட்டு தான் அடுத்த ஹதீஸுகளில் போனோம். அப்போ பிறை சம்பந்தமான ஏராளமான ஆயத்துகள் வசனங்கள் பதிவு தரப்படுது. அதையெல்லாம் நாம் சுட்டி காட்டின பிறகும் அதை எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு குரைப் என்ற தாபியை வந்து ரலியல்லாஹு அன்ஹு என்ற சொஹபத்து பெற்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபி அந்தஸ்துக்கு தூக்கி வச்சுட்டு கேட்டால் சொல்கிறாங்க இல்லை அதில் சஹாபிகள் விடுபட்டிருக்கு. இன்ஷா அல்லாஹ் அதை வந்து அந்த மடமைவாதம் என்ற ஒரு செய்தி போகும்போது நம்ம பார்த்துக்கிறோம். அதை முழுசாக முதல் பகுதி வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்குது, தரைக்குறவான வந்துக்கிட்டு விமர்சனங்களை மட்டும்தான் சொல்லிட்டு இருக்கிறோம். அவங்க ஆதாரங்கள் எடுத்து வச்சிருக்காங்களா மடமைவாதம், அது நம்ம உள்ளே போவோம் இன்ஷா அல்லாஹ். அதில் ஒன்று சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏற்கனவே பல பதிவுகளில் பதில் சொல்லப்பட்ட விஷயங்களை தான் நினைச்சிருக்காங்க. நம்ம என்ன சொல்லியிருக்கோங்கிற கேட்காம எடுத்து போட்டிருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் நம்ம அதுக்கு உள்ளே போகும்போது யாருடைய வாதம் மடமையாக இருக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கொள்வீங்க. அடுத்ததாக வந்து அப்போ அந்த நோய் வந்து என்னங்கிறத அவர் வந்து நோய் வந்து யாருக்கு நோய், யாருடைய சிந்தனையில் நோய்ங்கிறது வந்து மக்களுக்கு தெளிவாக நீங்கள் புரிஞ்சுருப்பீங்க. அடுத்தது ஒரு விஷயம் சொல்கிறாரு, யாருக்கு மொழி அறிவும் இலக்கண அறிவும் குரான் பற்றிய ஞானமும் இல்லை என்பதற்கான சான்றுகளை பாருங்கள். அதாவது ஒரு இடத்துல என்ன சொல்றாரு, இந்த பிறை பற்றி சொல்லும்போது பிறை சம்பந்தமான ஹதீஸ்களும் அது சம்பந்தமான சான்றுகளும் ஒருங்கிணைக்கவே முடியாது. நிறைய குழப்பங்கள், பிறை சம்பந்தமாக நிறைய குழப்பங்கள். இந்த குழப்பங்களுக்கு என்ன காரணம் கேட்டா, பிறை சம்பந்தமாக வருகிற அந்த ஹதீஸுகளும் அது சம்பந்தமான சான்றுகளும் ஒரு ஒருங்கிணைத்த ஒரு கருத்துக்கு வர முடியாத ஒரு நிலையில் அமைந்திருக்கிறது. பிறை சம்பந்தமான ஹதீஸ்களும் அது சம்பந்தமான சான்றுகளும் ஒருங்கிணைக்கவே முடியாதுன்னு அவர் சொன்ன விஷயத்தை நீங்க போட்டு பார்த்தீங்க, இந்த கிளிப்ல நீங்க பார்த்தீங்க. இங்க என்ன சொல்றாரு, யாருக்கு மொழி அறிவும் இலக்கண அறிவும் குரான் பற்றிய ஞானமும் இல்லை. அப்போ அது பிறை விஷயத்துல உங்களுக்கு குரான் பற்றிய ஞானம் இருக்கு இல்லையா, இலக்கண அறிவு இருக்கு இல்லையா, மொழி அறிவு இருக்கு இல்லையா, உங்களாலேயே வந்து ஜாயின் பண்ண முடியல. சரி எங்களுக்கு இல்லை விட்டுருவோம், உங்களுக்கு வந்து சரியான ஞானம் இருக்குது குரானில், நீங்கள் வந்து பிறை சம்பந்தமான சான்றுகளை ஒருங்கிணைக்க முடியாதுன்னு சொல்கிறீங்களே, ஏன் சொன்னீங்க? அப்போ உங்களுக்கு அந்த ஞானம் இல்லையா? நாங்கள் குரானை எடுத்து போடுறோமே, ஹதீஸ்ல எடுத்து போடுறோமே. உதாரணமாக சூரத்துல் பக்ராவுடைய 189 வசனம் என்ன சொல்லுது, எஸ் அலு உனக்கு அனில்லா குல் ஹிய மவாகீத்து லின்னாசி வல் ஹஜ். நபியே உங்கள் தேய்ந்து வளரக்கூடிய பிறைகளை பற்றி நீங்கள் கேட்குறாங்க, நீங்கள் சொல்லுங்க ஹிய மவாகீத்து லின்னாஸ், அது மக்களுக்கு காலங்காட்டியாக இருக்குது. ஒல் ஹஜ், இன்னும் ஹஜ்ஜை அறிவிப்பதாக இருக்குது. குரான் எப்படி இருக்கா, அதுக்கு அப்படியே ஹதீஸை பாருங்க. ஜாலல் அஹில்லத்த மவாகீத், இன்னல்லாஹ ஜாலல் அஹில்லத்த மவாகீத், அல்லது இன்னொரு ரிவாயத்தில் ஜாலல்லாஹு அஹில்லத்த மவாகீத் லின்னாஸ் ஃபஸூமு லிருயதிஹி வஅஃப்திரு லிருயதிஹி ஃபஇன் உம்மா அலைக்கும் ஃபக்திரு லஹு. எங்க இருக்கு? முஸன்னஃப் அப்துர் ரஸாக்ல இருக்கு. நாங்க ஜாயின் பண்றோமா இல்லையா? எப்படி ஜாயின் பண்றோம்? அந்த குர்ஆன் ஆயத்துல அதே வசனம் இங்க வருதா இல்லையா? எஸ் அலுனக்குள்ள வசனம் சூரா பக்ரா 180 வந்த மாதிரி 189 வசனத்துல வந்த மாதிரி இந்த ஹதீஸ்ல எப்படி வருது? ஜாலல்லாஹு அஹில்லத்த மவாகீத் லின்னாஸ், மக்களுக்கு வந்து காலம் காட்டியா அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கான், இந்த பிறைகளை படைத்திருக்கிறான். எனவே சூமூல் இருயத்திகி, அதன் காட்சியின் அடிப்படையில் நோன்பு வையுங்கள். அப்திரூல் இருயத்திகி, இன்னும் அதன் காட்சியின் அடிப்படையில் நோன்பை விடுங்கள். இன் உம்மா அலைக்கும், உங்களுக்கு மறைக்கப்படும் போது ஃபக்திருலகு, கணக்கிட்டுக் கொள்ளுங்கள். எப்படி மேட்ச் பண்றோம் நாங்க? இப்போ சொல்லுங்க, யாருக்கு குர்ஆன் ஞானம் இல்லை, குர்ஆன் சுன்னத்துடைய ஞானம் இல்லை?
பிற விஷயத்தில் நீங்கள் என்ன சொல்லிட்டீங்க, குரானையும் ஹதீஸையும் ஜாயின் பண்ண முடியாதுட்டீங்க. நாங்கள் என்ன சொல்கிறோம், குரானை சொல்கிறோம் ஹதீஸை சொல்கிறோம், குரானை சொல்கிறோம் ஹதீஸை சொல்கிறோம், ஜாயின் பண்ணி சொல்கிறோம். இப்போ நீங்கள் என்ன எழுதியிருக்கீங்க, யாருக்கு மொழி அறியும் இலக்கு, பேஜ் நம்பர் 10ல் யாருக்கு மொழி அறியும் இலக்கண அறிவும் குரான் பற்றிய ஞானமும் இல்லை என்பதற்கான சான்றுகளை பாருங்கள். சான்றுகளை மக்களை நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. இது சொல்லி அடுத்ததாக எது, விசில் அடிக்கிற கூட்டம் முடிஞ்சிருச்சு. அடுத்து இவர்களுக்கு மொழி அறிவும் இல்லை, அரபு இலக்கணமும் தெரியாது, குரான் ஹதீஸை அணுகுமுறையும் தெரியாது, இப்போது ஹதீஸ் கலையும் தெரியாது. அப்போ என்ன தான் தெரியுது எங்களுக்கு? நான் என்ன கேட்குறேன், ஒன்றும் தெரியாதுட்டீங்களா? இல்லை, அவரை பற்றி தானே சொல்லி. அவரை பற்றி சொல்லிட்டு வர்றாரு. அவங்க சொல்கிறாங்க சான்றுகளை ஒன்றிணைக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன், தன்னை பற்றி எழுதப்பட்ட புத்தகம் தான் எடுக்க முடியும் போல இருக்கு. அவர்களை பற்றி தான் சாதாரணமாக எழுதும்போது எப்படி எழுதுவாங்க, தன்னுடைய நிலைமையில எப்படி. அப்போ நான் என்ன நினைக்கிறேன் வந்து, சகோதரர் எழுத யார் எழுதுனான்னு தெரியல, நாசித் அகமது தான் எழுதினாரா அல்லது சகோதரர் பிஜே எழுதி போட்டு அவங்க பேரில் கிட்டா தெரியல. ரெண்டு பேருக்குமே நம்ம சொல்லலாம். ஏன்னா அவங்களுடைய ஆன்லைன் பிஜேல இவங்க பதிவு தந்ததுனால இதுக்கு அவங்களும் அவர் வந்து ரொம்ப இறங்கி சொல்ல வேண்டிய கருத்தை நாசித் அகமது மூலயமாகவும் எழுத்து மூலயமா அது இறங்கி சொல்லணும் கருத்தை வந்து சையத் இப்ராஹிம் மூலயமா சொல்லிட்டு நாளை பின்ன விமர்சனம் வரும்போது அது நான் இல்லை, சையத் இப்ராஹிம் என்ன மார்க்கதே படிச்சாரு, அவருக்கு என்ன தெரியும், தாவா இறங்கி சொல்லணும்னா என்னன்னா தரங்கட்ட கரெக்டா சொன்னீங்க. அதாவது தரங்கட்ட வார்த்தைகளை பிரயோகிக்கணும். கள்ள குழந்தை, அதாவது மூளை வரண்ட, மூளை வெந்த, மலட்டுத்தன்மை கொண்ட, கீரல் விழுந்த, இப்படிலாம் அறிவியினர்கள், குழப்பவாதி கூட்டம், சொத்தை வாதங்கள், சுய அறிவு இல்லாதவர்கள், ஓடி ஒழியக்கூடியவங்க, மூளை வெந்த மூளை வறண்ட, ரெண்டுமே இல்ல. ஒருவேளை எழுதுற சகோதரர் வந்து கண்ணாடி முன்னாடி நின்று பார்த்துட்டு அவங்க முகத்தை பார்த்துட்டு இதை மாதிரி தான் ஹிஜ்ரி கமிட்டி இருப்பாங்க நினைச்சு எழுதிட்டு வரோம். சந்தேகமா இருக்குது. இவங்க வந்து மூமின்னு அப்படிங்கிற அந்தஸ்தை தான் நம்ம வச்சு பார்க்குறோம். நாமும் மூமினா இருக்கிறதுனால நம்மை பார்க்கும்போது கண்ணாடியாகத்தானே காட்சி அளிக்கும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி தானே சொன்னாங்க. அப்போ நாம கண்ணாடியா இருக்கிறதுனால அவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவர்களை பற்றி இல்லை, இன்னொரு விஷயம் நான் பார்க்குறேன், நான் இதை பார்க்குறேன். எப்படி பார்க்குறேன்னு சொன்னால், இந்த கிளிப்பிங் நீங்கள் வெளியிட்ட உடனே நீங்கள் பாருங்கள், உடனடியாக சொல்லுவாங்க நீங்கள் எழுதின நாசித் அகமது வந்து அவர் வந்து அந்த அளவுக்கு பெருசாக வந்து ஞானம் இல்லாதவர், பிஜே எழுதினாரா நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இப்படி மாதிரி வார்த்தைகளில் சிக்கிறோம்னு சொல்லிட்டு தான் எழுத்துப்பூர்வமான வார்த்தை வரமாட்டேங்கிறாங்க. புரியுதுங்களா? எழுத்துப்பூர்வமான வாதத்தில் இப்படி மாதிரி வார்த்தைகள் வந்துடும். என்னதான் அவங்கள கட்டுப்படுத்தினாலும் அவங்கள மீறி அவங்க உள்ளுக்குள்ள வார்த்தை மல்டி சொத்தைவாதம், எழுத்து ரீதியான பிள்ளைகள் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எழுத்துப்பூர்வமான இணையதளவாதத்தை நம்ம கூட்டிட்டு இருக்கிறோம். தொடர்ச்சியா வந்து மறுத்துட்டு காரணம் என்னன்னு சொன்னா, அங்க டங் ஸ்லிப்புன்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு எழுத்துப்பூர்வமாக வந்து இணையதளத்தை எரிச்சு சொன்னா எல்லா மக்களும் பார்ப்பாங்க. அதெல்லாம் தெரியாம சொல்லிட்டோம்னா மாட்டிக்கிடுவாங்க. அதனால தான் வர்றது இல்லை. அடுத்த டாபிக் போயிடுவோம். அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, பேஜ் நம்பர் 22ல் ஒரு மாலை போடுறத பத்தி சொல்றாரு. அதை நீங்க கொஞ்சம் விளக்கிட்டீங்கன்னு சொன்னா நல்லா இருக்கும். அது இந்த பூமாலை போடுற மேட்டர் இருக்கு இல்லையா, அது மாதிரி ஒன்று சொல்லுவார். அது கேளுங்க. நான் மாதம் என்கிற பெயரில் இவர்கள் எதை உளறி கொட்டினாலும் வாசித்து விட்டு மாலை போடும் கூட்டம் என்று இஸ்லாமிய சமூகத்தை எண்ணிவிட வேண்டாம் என்று நாம் அறிவுரை கூறுகிறோம். அதாவது அட்வைஸ் வந்து தம் மக்களுக்கா தனக்காங்கிறத அவங்க என்ன செய்யணும், கண்டிப்பாக அதை பரிசீலனைக்கு எடுக்கணும். மாலை போடுவது அப்படிங்கிறது அப்போ அதெல்லாம் அவர்களுடைய ஆசை போல இருக்குது. அவங்க வந்து எதெல்லாம் மக்கள் அரசியல்வாதிகளுக்கு எதெல்லாம் செய்யப்படுதோ இன்றைக்கி பார்க்க தான் செய்கிறோம். ஒரு மேடைக்கு வரும்போது ஒரு 10 ஆண்டுக்கு முன்னால் வேறு இயக்கங்களில் இருக்கும்போது ஒரு 2 பேர் கருப்பு துணி அணிந்து அப்படி மேடையில் காட்சி அளிக்கும் மாதிரி, இது மாதிரியான ஒரு நிலையிலலாம் என்ன செஞ்சாங்க, அந்த அரசியல் துறையில் இருப்பவர்கள் எப்படியெல்லாம் ஆடம்பரமாக இருக்குன்னு நினைத்தார்களோ அதையெல்லாம் நிறைவேற்றம் செய்யப்பட்டது. இந்த மாலை விஷயமும் அவர்களுடைய ஆசையில் ஒன்றாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சுபைர் அவர் தான் நான் கேள்வி கேட்க போகிறேன். இப்போ அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால், அதாவது ஹிஜ்ரி கமிட்டிக்கு மொழி அறிவு இல்லை, அரபு உடைய இலக்கணம் தெரியாது, குரான் ஹதீஸை வந்து அணுகக்கூடிய முறை தெரியாதுன்னு சொல்லிட்டு இந்த ஃபைன் உம்மா இதே புக்கில் இந்த ஃபைன் உம்மா அலைவுக்கு மேகமூட்டனா மறைக்கப்படுது. நீங்கள் பொருள் வச்சாலும் பிறையை வந்து மேகம்தான் மறைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ இந்த பிறை சம்பந்தமான வரக்கூடிய ரிவாயத்துகளில் இந்த உம்மாங்கிற சொல் மட்டும்தான் வந்ததாக வந்து ஒரு பதிவு செய்கிற மாதிரி பண்ணுறாரு. இப்போ நீங்கள் வந்து தெளிவாக நீங்கள் பதிவு செய்ய வேண்டிய என்னென்னு சொன்னால், இந்த பிறை சம்பந்தமாக வரக்கூடிய ரிவாயத்துகளில் என்னென்ன சொற்கள்லாம் வருது, அந்த ஹதீஸை நீங்கள் மூல மொழியோடு சொல்லி அதை நீங்கள் பொருள் வச்சு கொஞ்சம் காட்டுங்களேன்.
அன்புக்குரிய சகோதரர்களே, வந்து எத்தனையோ காலமாக நம்ம வந்து பார்த்துட்டு தான் வந்துட்டு இருக்கோம். என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால் உம்மா அலைக்கும்னு சொன்னால் இந்த வந்து இருக்கக்கூடிய உம்மாக்கு அர்த்தம் வந்து மேகமூட்டம் தான். அதை தவிர வேறு எந்த வார்த்தையும் கொடுக்க முடியாது. ஏன்னா அடித்து சொல்லிடுறாங்க. என்ன அர்த்தம் தர முடியாது? என்ன இது நானா, இது வருபா, இது பேர் சொல்லா, வினை சொல்லான்னு எது வந்து கேட்டாலும் சரி அவங்களுக்கு என்ன சொல்ல தெரியல. ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவாக எடுத்து சொல்ல தெரியல. இப்போ ஆக சகோதரர்களே, இதில் இருக்கக்கூடிய செய்தியை நீங்கள் பாருங்கள். ஃபைன் உம்மா அலைக்கும், இது வர்பா நானா, அதாவது வந்து வினை சொல்லா பேர் சொல்லான்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது இது வந்து வினை சொல்லு தான், பேச்சொல் கிடையாது. சரி, அதுவும் போகட்டும், பேச்சொல்லா வினை சொல்லா இல்லை. இது ரூட் வேர்டு என்னங்க? இது ரூட் வேர்டு கூட தெரியாமல் ஒரு அந்த நபரை வந்து பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு அரபி மொழி எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லி அவங்க தான் வந்து தெரிஞ்சுக்கணும். அதை வந்து நம்ம பேசுகிறதுக்கு அவசியம் இல்லை. உண்மையிலே சொல்லணும்னா உம்மா என்ற வார்த்தைக்கும் கமாம் என்ற வார்த்தைக்கும் வந்து ரூட் வேர்டு வந்து தனித்தனி தான். இது வந்து எத்தனையோ நபர்கள் வந்து நம்ம பார்த்து ஆளுங்கள் மத்தியெல்லாம் கேட்டு முடிச்சிட்டோம். ஒரே ரூட் வந்து இதுன்னு சொன்னால் நிரூபிங்கெல்லாம் கேட்டாச்சு. அவங்க இது வரைக்கும் அந்த ஆதாரங்களை சமீபரிக்க முடியாது. இதுதான் இருக்கக்கூடிய யதார்த்தமான விஷயம். சரி, இப்போ இருக்கக்கூடிய ஹதீஸ்களை பார்ப்போம். என்ன ஹதீஸ் ஃபுல்லாக வந்து வாசிக்கிற அவசியம் இல்லை. அந்த இடத்துல இடம் பெறக்கூடிய வார்த்தைகளை மட்டும் நம்ம கவனிப்போம் என்னென்ன வருதுன்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள், சஹீஹ் புகாரியில் வந்து இடம் பெற்றிருக்கக்கூடிய ஹதீஸ் நம்பர் பாருங்கள் 1906. அரபி டெக்ஸ்டில் இடம்பெறக்கூடிய 1820. ஃபஇன் உம்மா அலைக்கும் ஃபக்துரு லஹு. இப்போ இங்கே வந்து இதான் உம்மான்னு சொன்னால் மேகமூட்டம்னு சொல்கிறாங்க. ஆனால் தவறு. இங்கே வந்து என்ன சொன்னால் உங்கள் மீது, அது உங்கள் மீது மறைக்கப்படும் போது அதை நீங்கள் கணக்கிட்டு கொள்ளுங்கள். இது மறைக்கப்படும் சொல்கிற அர்த்தம் வந்து நீங்கள் வந்து பொருந்தாதுன்னு சொல்ல முடியாது. ஏன் பொருந்தாதுன்னு சொல்ல முடியாதுன்னா நீங்கள் எடுத்து பாருங்கள், குர்ஆன்லேயே வந்து உம்மத்துன் அலைக்கும் சொல்லிட்டு எல்லாம் சொல்லியிருக்கான். அந்த இடத்துல வந்து எல்லா மொழிபெயர்ப்பாளரும் எல்லா அறிஞர்களும் வந்து என்ன மொழிபெயர்த்திருக்காங்க? உம்மத்தன்னு சொல்லிட்டு அங்கே நானா, அதாவது வந்து பேர் சொல்லாவே வந்திருக்கு. அந்த பேர் சொல்லுக்குன்னு சொல்லிட்டு ஏன் வந்து நீங்கள் மேகமூட்டம்னு சொல்லி மொழிபெயர்க்கல? காரணம்னா மொழிபெயர்க்க முடியாது. அங்கே மொழிபெயர்க்காம என்ன சொன்னாங்க? மறைக்கப்படும் போது. அப்போ இந்த மறைக்கப்படுற வார்த்தையை எடுத்து வச்சு அங்கே மொழிபெயர்த்துட்டு அதுக்கே தெளிவுபடுத்தும் போது இங்கே இருக்கக்கூடிய தெளிவான விஷயத்துக்கு உம்மானா என்னன்னு சொல்லும்போது நமக்கு தெளிவாக தெரியும். மறைக்கப்படக்கூடிய விஷயம், மறைக்கக்கூடிய காரியம் எது இருக்குது, அந்த விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து சொல்கிறாங்க. சரி, இதை நம்ம வந்து இந்த வசனத்தோடைய மட்டும் வந்து நிப்பாட்டிட்டோமா? இது மட்டும் சொல்லிட்டோமா? டிக்ஷனரி எடுத்து பார்த்துட்டோம், இதெல்லாம் பார்த்துட்டு இது மட்டும் நிப்பாட்டிட்டோம்னு சொன்னால் சரி, ஏதோ ஒரு வாதத்துக்கு அவங்க வந்து எகெஸ்ட்ரா சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நிற்கும். அது மட்டும் நிப்பாட்டல சகோதரர்களே. நம்ம என்ன செஞ்சோம்னு சொன்னால் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய எத்தனையோ 7 ஹதீஸ்கள் நம்ம இது வரைக்கும் நம்ம வந்து 7-8 ஹதீஸ்கள் நம்ம வந்து நம்மளுடைய வெப்சைட்லேயும் நம்ம போட்டிருக்கோம். இது வரைக்கும் இந்த மாதிரி சொல்லக்கூடிய நபர்கள் வந்து இந்த ஃபைன் உம்மா அலைக்கும் என்ற இடத்துல இந்த மாதிரி எல்லா வார்த்தைகள் இடம்பெறுதுன்னு சொல்லிட்டு ஏன் இது வரைக்கும் மக்கள் மத்தியில் எடுத்து சொல்லலை? எப்படி வந்து மக்கள் மத்தியில் வந்து சூமூலி ரூயத்தி வஃப்திரு ரூயத்தியை வந்து அறகுறையான ஒரு ஹதீஸை தான் மக்கள் மத்தியில் எடுத்து பிரச்சாரம் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் வந்து இங்கேயும் அதே மாதிரி தான் செஞ்சுருக்காங்க. இந்த வார்த்தையை இன்னொரு ஹதீஸில் பாருங்கள், சஹீஹ் முஸ்லிம்ல இடம்பெறுது. என்ன? 2551 ஹதீஸு. ஃபஇன் உஹ்மிய அலைக்கும் ஃபக்துரு லஹு ஸலாஸீன். நம்ம புகாரியில் பார்க்கும்போது ஃபஇன் உம்மா வந்துச்சு. நம்ம இங்கே முஸ்லீமில் பார்க்கும்போது ஃபஇன் உஹ்மிய அலைக்கும். உஹ்மியான்னு சொன்னால் என்ன அர்த்தம்? உங்கள் மீது அது மங்கும் போது. உஹ்மியான்னு சொன்னால் அர்த்தம் என்ன? மங்கும் போதுன்னு சொல்லலாம். ஏன்னா உஹ்மியாக்கு என்ன அஹ்மையா உஹ்மியான்னு சொல்லுவாங்க. அப்போ எடுத்து பாருங்க, எல்லாமே படிங்க. சுலாசியா மசீஃபியா, சுலாசியா எது மசீஃபியா இல்லையான்னு சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி அர்த்தத்தை கொடுங்க. தேவையில்லாமல் அர்த்தத்தை கொடுத்தா மாட்டிக்குவீங்க. இப்போ பாருங்க, அதே ஹதீஸ் முஸ்லீம்ல பாருங்க இன்னொரு இடத்துல இருக்கு. இல்லா அன் யுகம்மா அலைக்கும் ஃபஇன் ஹும்மா அலைக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தை மட்டும் வந்து ஃபஇன் ஹும்மா மட்டும் சொல்லிட்டு நிப்பாட்டல. என்ன சொல்றாங்க? இல்லா அன் யுகம்மா அலைக்கும் ஃபஇன் ஹும்மா அலைக்கும் ஃபக்துரு லஹு. உங்கள் மீது அது மறைக்கப்படும் போது. இந்த ஹதீஸை நீங்கள் முழுமையாக மக்களுக்கு படித்து காட்டுங்க. ஏன்னா இந்த ஹதீஸ்கள்லாம் வந்து வெளியே சொல்லப்படாத ஹதீஸ்கள். ஆமாம், இதை நீங்கள் முழுமையாக படித்து நீ அர்த்தம் வைங்க. ஏன்னா மக்களுக்கு தெரியட்டுமே, இந்த ஹதீஸில் அவங்க கேட்கட்டும் போய் இந்த ஹதீஸை ஏன் மறைச்சிங்கன்னு. இப்போ நம்ம வந்து 3வது ஹதீஸை பார்த்துட்டு இருக்கோம். அதில் வந்து இருக்கக்கூடிய அறிவிப்பாளர் சொல்கிறாங்க பாருங்க.
سمع ابن عمر رضي الله تعالى عنهما قال قال رسول الله صلى الله عليه وسلم الشهر 29 ليلة لا تصوموا حتى تروه ولا تفطروا حتى تروه إلا أن يغمى عليكم فإن غمى عليكم فاقدروا له. இதுதான் ஹதீஸுங்க. இந்த ஹதீஸில் பாருங்க என்ன சொல்றாங்க. இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். யார் சொன்னாங்க? யார்கிட்ட வந்து இப்னு உமர் சொல்றாங்க, நான் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை வந்து செவியிட்டுறேன். அவங்க சொன்னதான் என்னங்கன்னா சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஷ்ஷஹரு இந்த மாதம் 29 லைலத்தன் 29 நாட்கள் கொண்டது. லா தசுமு ஹத்தா தரவுஹு நீங்கள் அதை கவனிக்காத வரை நோன்பு நோற்காதீர்கள். மேலும் நீங்கள் அதை கவனிக்காத வரை நோன்பு விடாதீர்கள். நோன்பு முடிக்கக்கூடாது. சரி, நம்மளோட மேட்டர் இப்போ பேசிட்டு இருக்கோமே உம்மா மேட்டர்ல இப்போதான் பாருங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னக்கூடிய இல்லா ஐயுகம்மா இன் கும்மா அலைக்கும் 2 டைம் வந்து கும்மா வந்து சொல்றாங்க. அதே வந்து முதாரியை சொல்லுங்க யுகம்மா உடைய முதாரி மஜ்ஹூல்ல வந்து சொல்லி காமிக்கிறாங்க. என்ன, உங்கள் மீது அது மறைக்கப்படும் போது அதை நீங்க என்ன செய்யணும், மறைக்கப்பட்டிருக்கும் இருந்தாலே தவிர நீங்கள் அதை வந்து என்ன செய்யணும், மறைக்கப்படும் போது செஞ்சுக்கணும். 2 டைம் வந்து மறைக்கப்படும் சொல்றாங்க. அதுக்கு என்ன அர்த்தங்க? இது வரைக்கும் இந்த ஹதீஸ வந்து முஸ்லீம்ல தான் இருக்கு. ஏங்க இந்த ஹதீஸ்ல முஸ்லிமான செய்யான ஹதீஸை மக்கள் மத்தியில எடுத்து சொல்லல? 2 டைம் சொல்லியிருத்தப்படுது. உங்களுக்கு மறைக்கப்பட்டிருந்தாலே தவிர உங்களுக்கு மறைக்கப்படும் போது 2 தடவை அழுத்தம் கொடுக்கப்படும். 2 டைம் அழுத்தம் கொடுக்கிற கூடிய ஹதீஸை வந்து தெளிவா மக்கள் மத்தியில அது அர்த்தத்தை என்ன இருக்குதுன்னு சொல்லி புரிய வைக்க முடியாது. அதை வந்து நீங்க உங்களுடைய சுயமா இருக்கக்கூடிய உங்களுடைய கருத்துக்கு நீங்க வந்து சாலமா கொண்டு போறீங்கல்ல, அந்த கருத்துக்கு வந்து சாலமா போட்டு இதுல வந்து மேகமூட்டம் வச்சு பார்ப்போமே, மேகமூட்டம் இருந்தாலே தவிர மேகமூட்டம் இருக்கும்போது வச்சிங்கன்னா நம்ம திரும்ப கேள்வி வரும். இப்போ மேகமூட்டம் இல்லாமல் வானமும் தெளிவாக இருந்து பிறையும் தெரியவில்லைன்னா என்ன செய்யறது? 29 அன்னைக்கு இப்போ மேகமூட்டமே இல்லை, ஏன்னா வானம் தெளிவாக இருக்குது, பிறையும் பார்க்கல, என்ன செய்யுது? இப்போ மேகமூட்டம் தான் புத்தி செய்யணும். மேகமூட்டம் என்ன பண்ணுறதுக்கு கேள்வி வரும். அடுத்து சொல்லுங்க. இதில் மேகமே நிற்காது, அதனால தான் வந்து இன்னொரு ஹதீஸில் பாருங்க, சஹீஹ் இப்னு குஸைமால வந்து இந்த ஹதீஸை நம்ம பார்க்குறோம். என்ன இருக்கு? இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இப்னு உமர், அதே இப்னு உமர் தான் அறிவிக்கிறாங்க. قال رسول الله صلى الله عليه وسلم الشهر 29 ليلة இந்த மாதம் என்பது 29 நாட்கள் கொண்டது. லா தசூமு ஹத்தா தரவுஹு அதை கவனிக்காத வரைக்கும் நீங்க வந்து நோன்பு நோக்காதீங்க. வலா துஃப்திரு ஹத்தா தரவுஹு அதை கவனிக்காத வரைக்கும் நீங்க என்ன நோன்பு விடாதீங்க. இல்லா யுகம்மா அலைக்கும், நம்ம வந்து முஸ்லிம்ல பார்த்தோம்ல அதே வார்த்தை வந்து இல்லா யுகம்மா அலைக்கும். அதுக்கு பிறகு வந்து என்ன பார்த்தோம் முஸ்லிம்ல ஃபஇன் உம்மான்னு பார்த்தோம். ஆனா இங்க வந்து என்ன சொல்றாங்க? ஃபஇன் கும்மியா அலைக்கும், ஃபஇன் கும்மியா அலைக்கும் சொல்றாங்க. கும்மியானா என்ன அர்த்தம்? கும்மானா என்ன அர்த்தம்? ரெண்டுமே ஒன்று தானா? இதுக்கும் ஒரு ரூட் வந்து ஒன்று தான் நிரூபிப்பீங்களா? இல்லை முடியும் தான் உங்களால முடியுமா? இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன அர்த்தத்தை சொல்றாங்கன்னு சொல்லி வேற ஹதீஸை எடுத்து நம்ம வந்து எடுத்து வச்சு பார்க்கணும். ஒரு ஹதீஸை முரண்படுது நம்ம எடுத்துக்க முடியாதுன்னு சொன்னா அறிவு இல்லாம நம்ம வந்து பேச வேண்டியதா இருக்கும். சரி, இப்போ வந்து இல்லா யுகம்மா சொல்லும் போது என்னாச்சு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க மறைக்கப்பட்டு இருந்தாலே தவிர. அதுக்கப்புறம் எனவே உங்கள் மீது அது மங்கும் போது, உம்யான்னு இருக்கக்கூடிய வார்த்தைக்கு மங்கும் போது நீங்க என்ன செய்யுங்க, நீங்கள் கரெக்டா வந்து கணக்கிட்டு கொள்ளணும். இப்போ இந்த வார்த்தையும் நம்ம வந்து உம்யா என்ற வார்த்தையும் வந்து உம்மா இடத்துல நம்ம பார்க்க முடியுது. சரி, இன்னொரு ஹதீஸ் புகாரியில் இருக்கக்கூடிய ஹதீஸை பார்ப்போம். இதெல்லாம் வந்து உம்மா இருக்கு, உம்மியா இருக்கு, உஹ்மியா 3 வார்த்தையும் நம்ம பார்த்தாச்சு. யுகம்மா 4 வார்த்தையும் பார்த்துட்டோம். இல்லை, இதில் இன்னும் ஒரே ஒரு விஷயம். சொல்லுங்க. இந்த மாதம் என்பது 29 நாட்களை கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு ஃபக்திரு கணக்கிட்டு கொள்ளுங்கள்னு சொல்கிறாங்க. அப்போ பூர்த்தியாக்கி கொள்ளுங்கள்னு சொல்லலை அந்த இடத்துல. கணக்கிட்டு கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லும்போது கணக்கீடு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம செய்ய சொன்னாங்கங்கிறது நமக்கு புரியுது. இந்த ஹதீஸ்ல இந்த ஹதீஸ் மட்டும் இல்லை, ஃபக்துரு இடத்துல வந்து இதே மாதிரி தான் ஃபைன் ஹும்மா எப்படி நம்ம வந்து ஒவ்வொரு விஷயத்தை ஆராய்ச்சி பண்ணி சொல்கிறோமோ அதே மாதிரி தான் வந்து ஃபக்துரு இடத்துல ஃபக்மிலுல் ஆததா, ஃபக்மிலு சலாசீன், ஃபக்மிலு இத்தா இந்த மாதிரி முஸ்லீம்லேயே இடம்பெற்றிருக்கு.
ஸோ இந்த மாதிரி எல்லாம் எடுத்து காமிக்க மாட்டாங்க. அப்போது இதெல்லாம் நம்ம வந்து நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய தலைப்பில் நம்ம பார்க்கக்கூடிய செய்தி. இப்போ இங்கே இருக்கக்கூடியது மேகம் என்ற வார்த்தைக்கு நீங்கள் அவங்க மொழிய உம்மா என்ற வார்த்தைக்கு மேகம் சொல்கிறாங்களா, அந்த இடத்துல மட்டுமே நம்ம எடுத்து பார்க்கக்கூடிய ஹதீஸ்களை மட்டும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய புகாரியில் வரக்கூடிய ஹதீஸை பாருங்க. 1823 ஹதீஸ். சமீஅத்து அபா ஹுரைரா கிட்ட வந்து முகமது பின் ஜியாத் சொல்கிறேன், நான் வந்து நபி அபூ ஹுரைரா கிட்ட கேட்டேன். யக்கூல், அவர் சொன்னார், கால ரசூலுல்லாஹி கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சூமு லிருயதிஹி வ அஃப்திரு லிருயதிஹி. எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, சூமு லிருயதிஹி வ அஃப்திரு லிருயதிஹி. அதுக்கப்புறம் புகாரியில் இல்லை, முஸ்னது தயாலிசின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு புத்தகம் மக்களுக்கே தெரியாத ஒரு புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸை பிரபலமாக எல்லா அறிஞர்களும் சொல்கிறாங்க. அது எங்கே இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னு சொன்னால் முஸ்னது தயாலிசின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் இருக்குது, அதில் தான் இருக்குது, வேறு எந்த புத்தகத்துலையும் கிடையாது அந்த மாதிரி வார்த்தைகள். எப்படி சூமூல் இருயத்திஹி வ அஃப்திரூல் இருயத்திஹி ஃப இன் உம்மா அலைக்கும் ஃபக்துரு லஹு. இது வந்து அங்கே தான் இருக்குது, வேறு எங்கேயுமே இல்லை. இருக்குதுன்னு சொன்னால் அது வேற விஷயம். ஆனால் புகாரி, முஸ்லீம், பிற இந்த மாதிரி 7 கிரந்தங்கள் இருக்குல்ல, இதுலேருந்து எடுத்து காமிச்சிருக்கலாமே, காமிக்க முடியாது. ஏன்னாக்கா இந்த புகாரியில் வருது பாருங்க, நெக்ஸ்ட் வருது சூமூல் இருயத்திஹி, அதன் காட்சியின் அடிப்படையில் நீங்கள் என்ன செய்யணும், நோம்பு நிற்கணும். அதை மேலும் அதன் காட்சியின் அடிப்படையில் நீங்கள் என்ன செய்யணும், நோம்பை விடணும். ஃபஇன் உப்பிய அலைக்கும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க புகாரியில் 1823 ஹதீஸில், ஃபஇன் உப்பிய அலைக்கும் ஃபக்மிலு இத்தத ஷஅபான ஸலாஸீன். அது என்ன செய்யணும், உப்பியனா என்ன, கப்பாய கபாய அப்படின்னு சொன்னால் கபியா எப்பான்னு சொல்லுவாங்க. இப்போ இது இருக்கக்கூடிய இடத்துக்கு என்ன செய்வாங்க, புலப்படாத போது, நமக்கு எது எதுன்னு தெரியாது, புலப்படாத போதுன்னு சொல்லுவாங்க. அது அப்போ உங்கள் மீது புலப்படாமல் இருக்கும்போது நீங்கள் என்ன செஞ்சுக்கணும், ஃபக்மிலுல் இத்தத ஷஅபான ஸலாஸீன். இந்த ஷாபானோட எண்ணிக்கை வந்து 30ஆக வரும்போது நீங்கள் என்ன செய்யணும், 30ஆக வந்து பூர்த்தி பண்ணணும். ஃபக்மில் முக்கமல் செய்யணும். அதே ஹதீஸ் நெக்ஸ்ட் வருது, ஃபக்மிலுல் அததா, எண்ணிக்கை பூர்த்தி செய்யுங்கன்னு சொல்லிட்டு, ஃபக்துரு லஹுன்னு சொல்லிட்டு வருது. ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடிய நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய. ஆக 5வது வார்த்தையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை உப்பிய அலைக்கும். அதாவது நீங்கள் வாசிக்கக்கூடிய ஹதீஸுகளாம் பார்க்கும் பொழுது, ஒரு சந்திர மாதத்தினுடைய இறுதி நாளில் சூரியன், சந்திரன், பூமி இந்த 3ம் ஒரு நேர்கோட்டிலோ ஒரே நேர்கோட்டிலோ வந்து கன்ஜங்ஷன் சங்கமம் ஆகக்கூடிய விஷயத்த சொல்லுதுங்க. அதுதான் ஒவ்வொரு மாதத்தும் மறைக்கப்படும் போது இந்த ஹஃபியா அலைக்கும், உகுமியா அலைக்கும், கபியா அலைக்கும் இப்படி வந்து சொல்லியிருக்காங்க. இதை வந்து உம்மா அலைக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு, பல சொற்கள் வந்திருக்கு, சுபைர் பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இதை கொண்டு நீங்கள் மேகமூட்டத்துக்கு கொண்டு ஃபிக்ஸ் பண்ணுறது எந்த விதத்தில் நியாயம்? அப்போ ஒவ்வொரு மாதம் மேகமூட்டம் வந்துச்சா, மேகமூட்டம் வருதா? ஒரு கேள்வி. மேகமூட்டம்ங்கிறது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் சப்ஜெக்டா? அதாவது இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மறைக்கப்படும் போதுங்க இருக்குது, தமிழ்நாட்டுக்கு மட்டும் அப்படிலாம் இல்லை. அப்போ இது இன்டர்நேஷ்னல் மக்களுக்கு சொல்லப்பட்ட செய்தி மாதிரி அது இருக்குது, உங்களுக்கு மறைக்கப்பட்ட படும்போதுன்னு. இதை லோக்கலுக்கு நீங்கள் கொண்டு வச்சிங்கன்னா மேகமூட்டம்னு சொல்லி டேட்டுகள் உங்களுக்கு மாறுது. அப்போ ஒரு நாளைக்கு வந்து மவாக்கித்தில் இன்னாஸ்லாம் இப்போ இதில் அடி வாங்கும். தமிழ்நாட்டுக்கு ஒரு மவாக்கித்தில் இன்னாஸ், ஸ்ரீலங்காவுக்கு ஒரு மவாக்கினா மேகம் வந்து ஒரே சீராக இருக்காது. அப்போ இவ்வளோ வந்து விஞ்ஞானபூர்வமாக சங்கம தினத்தை பூமியும் சூரியனும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டு வந்து அந்த மாதத்துடைய முடிவை அறிவிக்கக்கூடிய ஒரு விஞ்ஞான கருத்தை வந்து ரசூலுல்லாஹி சொல்லியிருக்கிறதுக்கு போது அதை கொண்டு நீங்கள் மேகமூட்டத்துக்கு வச்சிங்கன்னா எந்த விதத்தில் நியாயம், எந்த விதத்துக்கு அறிவுக்கு பொருந்தமான விஷயம்? ஒன்று நம்ம என்ன சொல்கிறோம், நீங்கள் நக்கல் பண்ணி வெளிவிட்டீங்கல்ல. என்ன சொல்லியிருக்காரு இதில், எப்படி ஆரம்பிக்கிறாரு, வருடந்தோறும் திருவிழாக்கள் கடை விரித்து மிட்டாய் கடையில் ஆரம்பித்து, அப்புறம் வெங்காயம் கிலோ 30 ரூபா, தக்காளி கிலோ காய்கறி வியாபாரம் பண்ணி, அப்புறம் வந்துட்டு வேறு என்னது பீடித்திருக்கும் நோய் டாக்டராக மாறி, அதுக்கு பிறகு வந்து என்னது பூமாலை போட்டு மாலை பிறகுது பூமாலை போட்டு, அதுக்கப்புறம் என்னது பிறை கணிப்பு இதெல்லாம் சொல்லி முடித்து இப்போ கடைசியில் சரக்கு கைவிசம் சரக்கு இல்லைன்னு. அப்போ உங்கள் சரக்கு என்னது இது? இப்போ இதெல்லாம் நீங்கள் ஆய்வு செஞ்சு மக்கள் மத்தியில் புழக்கத்தில் இல்லாத வார்த்தைகள்லாம் எடுத்து போட்டு கிண்டலும் நக்கலும் நையாண்டி பண்ணுறதுக்கு உட்காந்து ரூம் போட்டு யோசிச்சிருக்கீங்களே, இதில் நீங்கள் யோசிக்க மாட்டீங்களா? நீங்கள் இப்போ உம்மா அலைக்குள்ள யோசிக்க வேண்டியதில்லை. நீங்கள் மேகமூட்டை வச்சுட்டு போயிட்டீங்களே, மேகக்கூட்டத்துண்டு. சரி, நீங்கள் கலண்டர் வெளியிடுறீங்களே, உங்கள் இயக்கத்தின் சார்பாக கலண்டர் வெளியிடுறீங்க. அதில் இன்னென்ன மாதங்கள் 29, இன்னென்ன மாதங்கள் 30 நீங்கள் வந்து என்ன செய்வீங்க, அச்சிட்டு வெளியிட்ருக்கீங்க. உங்களுடைய கருத்துப்படி நீங்கள் இந்த புக்கில் எழுதினபடி கருத்துப்படி என்ன செஞ்சுருக்கணும்,
29 அன்னைக்கு மேகமூட்டமாக இருந்தால் 30 பூர்த்தி செய்யணும், அப்படி தானே? அப்போ நீங்கள் வந்து எப்படி வந்து 30 டேட்டு போட்டீங்க? எல்லா மாதமும் 29 போட்டிருக்கணும். நீங்கள் சில மாதம் 30 நீங்கள் போட்டிருக்கீங்க, போட்டு கீழே இதில் இது தோராய கணக்கு தான்ங்கிறீங்க. தோராய கணக்கு எதுக்கு காலண்டர் அடிக்கணும்? நீங்கள் தோராய கணக்கு எதுக்கு காலண்டர் அடிக்கணும்? அல்லது அப்போ 30 போட்டிங்கல்ல, அந்த 30 போட்ட மாதம் வந்து முற்கூட்டியே வந்துருச்சோ? இயருக்கு முன்னாடி தான் 12 மாதத்துக்கு முன்னாடி தான் காலண்டர் அடிக்கிறீங்க. அப்போ இன்னென்ன மாதங்கள்லாம் வந்துக்கிட்டு மேகக்கூட்டம் வரும் அப்படிங்கிறத வந்து நம்ம வகை வந்துருச்சோ? உங்கள் பாசில் கேட்குறதா இருந்தால் உங்களுக்கு வகை எதுவும் இறக்குச்சா முன்கூட்டியே 1 வருஷத்துக்கு முன்னாடி? இல்லை நீங்கள் அப்படி தான் கேட்டிருக்கீங்க. என்ன கேட்டிருக்கீங்க? இவர்கள் நிஜமாகவே சுய அறிவுடன் தான் இதை எழுதுகிறார்களா, அல்லது பிறை கணிப்பு ஆய்வு விஞ்ஞானம் என்று தூக்கத்தில் அதையே சிந்தித்து இவர்கள் வந்து மற்ற தாவா பணிலாம் இல்லாதனால தூக்கத்தில் வளர்கிறாங்களா அப்படின்னு கேட்குறீங்களே. அப்போ இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு என்ன தூக்கத்தில் வளர்கிட்டீங்களோ மேக கூட்டம்னு நாங்கள் கேட்க விரும்புகிறோம். இது ஜுபைர் வந்து தொடர வேண்டியிருக்கு சம்பந்தமாக. அடுத்த இதுக்கு ஹதீஸுக்கு நீங்கள் போங்க. கூட்டத்திலே வந்து பிரச்சனை வரும். இப்போ புருஷ் கலிஃபா இருக்குது துபாயில், எத்தனை மாடி? 100 சொச்ச மாடி இருக்குது. இப்போ 110வது மாடியில் ஒரு ஆள் இருக்கார், மேகத்துக்கு மேலே இருப்பார். 5வது மாடியில் இருக்கார், மேகத்துக்கு கீழே இருப்பார். இப்போ உங்கள் கருத்துப்படி 5வது ஃப்ளோரில் புருஷ் கலிஃபாவில் துபாயில் உள்ள டாலஸ்ட் பில்டிங் இருக்கு இல்லையா, அதில் வந்து 5வது மாடியில் இருக்கக்கூடிய இருக்குன்னு வைங்களேன். 5வது மாடியில் இருக்கக்கூடியவங்களுக்கு 1வது வண்டி 10 மாடிகளில் இருக்குன்னு வைங்களேன். அந்த 10 ஃப்ளோரில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மேக கூட்டம் எங்கேயோ இருக்கும், மறைச்சிருக்கும். ஆனால் 100வது மாடியில் இருப்பானே அவனுக்கு தெரியும். இப்போ என்ன செய்யறதுங்கிறேன்? 2 பேருமே டிஎன்டிஜே காரங்கன்னு வச்சுக்கிடுவோம். பதில் சொல்லுங்கள், இதுக்காக பதில் சொல்லுங்கள் நீங்கள் சொல்லி அடுத்த ஹதீஸுக்கு நீங்கள் போங்க. அன்புக்குரிய சோர்களே, இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து 5 வார்த்தையை வந்து நம்ம சொல்லியிருக்கிறதா வந்து பார்த்தோம். இப்போ அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து முஸ்னத் அஹ்மதில் நம்ம எடுத்து பார்ப்போம். இதே ஹதீஸ்களை வந்து சொல்லக்கூடிய வார்த்தைகளை பார்க்கணும். இதே அபூ ஹுரைரா தான். அதில் வந்து என்ன சொல்கிறாங்க? சமிஅது அபா ஹுரைரா قال قال رسول الله صلى الله عليه وسلم صوموا لرؤيته وافطروا لرؤيته فإن غبي عليكم فعدوا ثلاثين. அங்கே நம்ம பார்த்தோம், இங்கே புகாரியில் பார்க்கும்போது உப்பியான்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம், ஃபைன் உப்பியா அலைக்கும் சொல்லி பார்த்தோம். இங்கே வந்து ஃபைன் ரபியா அலைக்கும் 6வது வார்த்தையும் இங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலியமாகவே இடம்படுது. ஆக அதன் காட்சியின் அடிப்படையில் நீங்கள் நோன்பு வைக்கணும், அதன் காட்சியின் அடிப்படையில் நீங்கள் நோன்பு விடணும். ஃபைன் ரபியா அலைக்கும் அதில் நீங்கள் என்ன பண்ணணும்? அது உங்கள் மீது வந்து புலப்படாத போது நீங்கள் என்ன செய்யணும்? அது ஃபஉது ஸலாஸீன், எண்ணிக்கையை செய்யுங்க, எண்ணிக்கை பண்ணணும்னு சொல்லி தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அங்கே நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய அடிப்படை இன்னொரு ஹதீஸை பாருங்க, சஹீஹ் முஸ்லிமில் இடம்பெறுது அதே ஹதீஸு. சூமூ லிருயத்தி, அபூ ஹுரைரா தான் அறிவிப்பாளர் தான். சூமூ லிருயத்திஹி வஅஃப்திரு லிருயத்திஹி ஃபஇன் உம்மிய அலைக்கும் ஃபக்மிலுல் அதத். இப்போ நம்ம சொன்னோம்ல, ஃபக்துரு லஹு வந்திருக்கு, ஃபக்துவா ஃபக்மிலுல் இத்தத ஸலாஸின், இங்கே வந்து எண்ணிக்கை பூர்த்தி செய்யுங்க. இப்போ ஃபஇன் உம்மியா, அங்கே உம்மா வந்துச்சு, ஃபஇன் உம்மியான்னு சொல்லிட்டு இங்கே வருது. என்ன இதுக்கு அர்த்தம்? இதுக்கும் புலப்படாத போது உம்மியா, உங்களுக்கு எதுவுமே மஞ்சிருக்கும், எதுவுமே தெரியாது, உங்களுக்கு புலப்படாத இருக்கும்போது நீங்கள் என்ன செய்யணும்? ஃபக்மிலுல் அததா, எண்ணிக்கை பூர்த்தி செஞ்சிடணும். சரி, இதெல்லாம் நீங்கள் வந்து எந்த காரணத்தை சொல்லி இதுன்னு சொல்லி புள்ளப்படல அது படல ஏதாவது வந்து சாக்கு போக்கு ஏதாவது வந்து வச்சு மாற்றிடலாம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வார்த்தைகள் இருக்குல்ல, அதில் நீங்கள் எந்த ஒரு தப்பிக்க முடியாத ஒரு கொண்டு போய் நிலைமைக்கு ஒரு சில சமயத்தில் கொண்டு போய் விடும். அந்த மாதிரி சமயத்தில் தான் ஒரு சில விஷயங்கள் நமக்கு தோணும். அந்த மாதிரி ஒரு ஹதீஸ் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. பாருங்க, முஸ்னத் அஹ்மதுலேயே இடம்பெறக்கூடிய ஹதீஸு. அங்கே பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, சஅல்து ஜாபிரின் ஹல் சமிஅத ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் யகூல். நீங்கள் கேட்டிங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்கிறது லா யகூல் லா தஸூமு ஹத்தா தரவுல் ஹிலாலா லா தஸூமு ஹத்தா தரவுல் ஹிலாலா ஃபஇன் ஹஃபிய அலைக்கும். சஹாபாக்கள் புரிஞ்சதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தைகளும் எப்படி அந்த அளவுக்கு வந்து துல்லியமாக அவங்க வந்து கும்மா இருந்தாலும் சரி, கபியா இருந்தாலும் சரி, யுகம்மா இருந்தாலும் சரி, கமியா இருந்தாலும் சரி, கபியா இருந்தாலும் சரி, ருப்பியா இருந்தாலும் சரி, 8 வார்த்தைகள் வந்தாலும் கஃபியாக்கு என்ன அர்த்தம் தரப்படும்? மறைக்கப்படுறதை தவிர வேற எதுவுமே தர முடியாது. மறைந்து இருக்குதுன்னு சொல்லி தான் வந்து நம்ம கொண்டு வரோம். கஃபியாவுக்கு வேற மஃபின்னு சொல்லுவாங்க, உள்ளத்தில் இருக்கிறது மஃபி ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நீங்கள் டிக்ஷனரி எடுத்து தெரியும். கஃபியான்னு சொன்னால் வேறு எந்த அர்த்தமும் கிடையாது. இதில் நீங்கள் வந்து தப்பிக்கவும் முடியாது. அந்த அளவுக்கு இந்த ஹதீஸ் வந்து உங்களை வந்து கொண்டு போய் விடுது. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்கள் தெளிவாக இருக்குது.
நாம் புடிஞ்சு அதுலேருந்து எடுக்கக்கூடிய நமக்கு அறிவுக்கு உட்படுற மாதிரி நம்ம எடுக்கிறோம் தெரியுமா, நம்ம தான் புத்திசாலின்னு சொல்லி எடுக்கிறோம் தெரியுமா, அந்த விஷயங்களும் நம்ம விட்டுறணும். ஆக ஃபைன் ஹஃபியான்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய வார்த்தையை நம்ம எந்த ஒரு காரணத்துக்கும் கொண்டு வந்து வேற ஒரு அர்த்தத்துக்கு நம்ம கொடுக்கவே முடியாது. ஆக சகோதரர்களே, ஃபைன் உண்மை இருக்கக்கூடிய விஷயத்தை நம்ம வந்து மேகமூட்டம்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய வார்த்தையை இதுக்கப்புறமாவது சொல்கிற நிப்பாட்டிட்டு 8 ஹதீஸ் உங்கள் முன்னாடியே நம்ம வாசித்து காமிச்சிட்டோம். இதுக்கப்புறமாவது நீங்கள் வந்து என்ன செய்வீங்க, அந்த மேகமூட்டம்னு சொல்லிட்டு வார்த்தையை நிப்பாடிங்க. நீங்கள் திருந்துறீங்களா இல்லையான்னு தெரியல, ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களையே ஒன்றிணைக்க முடியாது, அது எல்லாமே முரண்பட்டு கிடக்குது, அதோடைய அர்த்தங்கள் நம்ம புரிஞ்சிக்க முடியாதுன்னு சொல்லி தயவு செஞ்சு சொல்லாதீங்க. ஏன்னா இஸ்லாமை பற்றி வந்து மாற்ற சகோதரர்களே வந்து தவறாக இப்படியே பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தா நம்மளுடைய மார்க்கத்தை வந்து நாமளே கேள்வி பண்ணுற மாதிரி தான் ஆகும். ஆக சகோதரர்கள், இதுக்கப்புறம் வந்து மேகமூட்டம் இந்த மாதிரி தவறான அர்த்தத்தை கொடுக்கறத நிப்பாட்டிட்டு நம்ம தெரியாத இருக்கக்கூடிய விஷயத்தையும் குர்ஆன் வந்து நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லக்கூடிய விஷயத்தையும் மறைக்கப்படும் போது, புலப்படாத போது, மங்கி இருக்கும் போது என்ற வார்த்தைகளை கொண்டு நம்ம மொழிபெயர்ப்போமாக அடுத்த இதில் இருக்கக்கூடிய விஷயம் மற்ற இருக்கக்கூடிய நம்ம சகோதரர் சொன்ன அடிப்படையும் நம்ம பார்ப்போம். அடுத்த வந்து ஹதீஸ்கள்லையும் சொல்லி நம்ம ஆய்வு செய்யும் பொழுது மேகமூட்டம் அப்படிங்கிற சொல் அந்த பொருளுக்கு வந்து வரக்கூடிய சொல்லு சஹாப்னு வருது, ரமாம்னு வருது. அப்படிப்பட்ட ஹதீஸ் இருந்தாலும் நீங்கள் ஓரளவு என்ன செய்யலாம், அப்படி ஒரு வார்த்தை மட்டும் இருந்தாலும் நம்ம என்ன செய்யலாம்னா நம்ம நீங்கள் சொன்ன மாதிரி மேகமூட்டம்னு பொருள் வச்சு பார்த்துக்கலாம். இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது இனியும் நீங்கள் மேகமூட்டத்தை பிடித்து தொங்காதீர்கள் என்று ஒரு அறிவுரையாக கூறிக்கொண்டு அடுத்தது இப்போ டீச்சராக மாறிடுவார். இப்போ எல்லா வியாபாரியாக மாறி எல்லாம் டாக்டராக மாறினவர் பல் டாக்டரா, பல் தொழுக. ஆமாம். இப்போ வந்து நம்ம யார் சகோதரி நாசித் அகமதா வரட்டு கொள்கைக்கு மரண அடி, யாருக்கு மரண அடிங்கிறத இந்த மக்கள் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. இப்போ வந்து பள்ளிக்கூட வாத்தியாராக மாறிடுவார். இப்போ என்ன வாத்தியார், கைவசம் சரக்கு இல்லை என்றாலும் எதையாவது உளறி, பேஜ் நம்பர் 32 பக்கம் 32 பகுதி எழுதுகிறாரு. கைவசம் சரக்கு இல்லை என்றாலும் எதையாவது உளறி பக்கங்களை நிரப்பி வைத்தால்தான் பாஸ் மார்க்காக இடுவார்கள். எந்த ஸ்கூலில் படித்தாருன்னு தெரியல அவர், ஏன்னா பாஸ் மார்க்காக இடுவார்கள் என்று என்று எண்ணுகின்ற பள்ளிக்கூட மாணவன் போல. ஏன்னா என்ன செய்யணும், அதை மாதிரி வருட கணக்கில் விலை போகாத பழைய அழுகிய கேள்விகளே இந்த பழைய வியாபாரியாக மாறிட்டார். இப்போ இப்படி வந்து இருக்கிறார, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த கேள்வியை பற்றி, உங்கள் கருத்து என்ன? அதாவது அந்த மக்களுக்கு இது 48 பக்கத்துக்கு போட்டிருக்கு, 24ன்னு சொல்கிறார், 24 48 போட்டிருக்கார். ஏன்னா அவருடைய நிலை அதுதான், பாஸ் மார்க் வாங்கணும் அந்த மக்கள்கிட்ட. இது வந்து இந்த செய்தி வந்து எந்த மக்கள் படித்தாலும் இது வந்து குப்பையில் போட வேண்டிய ஒரு செய்தி தான். இதில் குர்ஆனோ சுன்னாவோ இதில் சொல்லப்படலை, வெறும் வயிற்றெரிச்சல் மட்டுமே பேசப்படுது, எழுத்துக்களாக வடிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத வழங்க முடியும். பாஸ் மார்க் அந்த சஹாக்களிடம் பெறுவதற்காக 24, ஏன்னா இவங்க சொன்னது இப்போ ஞாபகத்துக்கு வரும், அதை ஞாபகப்படுத்துகிறேன். சலாத்து நாரியான்னு சொல்லி சுன்னத் ஜமாத்துங்கிற பேரில் இருக்கிறவங்க வீடுகளில் ஓதுவாங்க. அவங்க வந்து ஒரு எண்ணிக்கை வச்சுருப்பாங்க. என்ன எண்ணிக்கை அப்படின்னு சொன்னால் 666, 444, 4444 வச்சுருப்பாங்க. 4444. ஏன்னா மறந்து பெறக்கூடாது, ஏதாவது ஒரு குத்து மதிப்பான ஒரு நம்பரை வந்து ஃபேன்சி நம்பராக வச்சுக்கிறது, இது வந்து மறக்காது அப்படிங்கிறதுக்காக. அது மாதிரி இவர் வந்து மக்கள்கிட்ட மறைக்கிறதுக்காக பாஸ் மார்க் வாங்கணும் அந்த சஹாக்கள்கிட்ட அப்படின்னு சொல்லி புக்கை நிறைக்கணும் அப்படின்னு சொல்லி வயிற்றெரிச்சலை எழுத்துக்களில் வடித்து 24 நம்ம குறிப்பிட்டுட்டோம். ஆனால் 24 முடித்திட வேண்டாம், அதை டபுள் ஆக்கி 48 முடிப்போம்னு என்ன செஞ்சுருக்காரு. அது வேற இருக்கா, இது ஒரு நிலை இருக்கேன். தங்களுடைய கணிப்பு சித்தாந்தம் தான் சரி என்பதை நிலைநாட்டுவதற்காக எத்தகைய தகுதிக்கும் இவர்கள் இறங்குவார்கள்னு போட்டிருக்காங்க. சோதரர்களை, இது வந்து அவர் உண்மையிலேயே அறியாமல் சொல்கிறாரா, அது தெரிஞ்சு கொண்டே திட்டமிட்டு புறப்படாரா தெரியல. நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம், வலியுறுத்தி சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் கணிப்புக்கும் கணக்கெடுக்கிற ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்குது. ஹிஜ்ரி கமிட்டி பிரச்சாரம் செய்யக்கூடிய விஷயம் கணிப்பு அல்ல, துல்லியமான கணக்கீடு. குர்ஆன் சுன்னா வலியுறுத்தக்கூடிய, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் வலியுறுத்தக்கூடிய கணக்கீடு. கத்தரகு மனாசிலன்னு அல்லாஹ் சொல்கிறான். ஒவ்வொரு நாளைக்கும் வந்து கதிர் செய்து விட்டேன், அந்த மனாசிலை பிறை படித்திரங்களை வந்து விதியாக்கி விட்டேன் அல்லாஹ் சொல்கிறான். அது வந்து சாதாரண கணிப்பு இல்லை. கணிப்புண்டா முதல்ல என்னன்னு புரிஞ்சுக்கிறீங்கன்னு சொல்லி பாடம் நடத்தி கணிப்பு எழுது. பிறை என்பது வந்து விஞ்ஞான ரீதியாக கணித்து பல கருத்து சொல்றாங்க. சர்வதேச பிறையோ அல்லது நீங்கள் உங்கள் பகுதி பிறையோ, பிறை என்பது வந்து விஞ்ஞான ரீதியாக கணித்து
பல கருத்து சொல்றாங்க. சர்வதேச பிறையோ அல்லது நீங்கள் ஒரு உங்கள் ஏற்றுக்கொள்வதா அல்லது பார்த்துதான் ஏற்றுக்கொள்வதா, இது ஒரு செட், இது ஒரு கேள்வி. அடுத்து என்ன கேட்கணும், அதுல கேள்வி எப்படிலாம் கேள்வி வருதுன்னு பாருங்க. அடுத்து ஒரு கேள்வி என்னன்னு கேட்டா, இந்த பிறையை கணிக்கிறோம்ல, இந்த கணிக்கிற பிறை நம்ம கண்ணுக்கு தெரிகிற பிறை இருக்க அதை கணிக்கிறதா, கண்ணுக்கு தெரிகிறதுக்கு முன்னாடியே 42 கணித்து ஏற்றுக்கொள்வதா அல்லது பார்த்துதான் ஏற்றுக்கொள்வதா, இது ஒரு செட், இது ஒரு கேள்வி. அடுத்து என்ன கேட்கணும், அதுல கேள்வி எப்படிலாம் கேள்வி வருதுன்னு பாருங்க. அடுத்து ஒரு கேள்வி என்னன்னு கேட்டா, இந்த பிறையை கணிக்கிறோம்ல, இந்த கணிக்கிற பிறை நம்ம கண்ணுக்கு தெரிகிற பிறை இருக்க அதை கணிக்கிறதா, கண்ணுக்கு தெரிகிறதுக்கு முன்னாடியே கணித்தல் என்று வந்துவிட்டால், கணித்தாலும் இந்த கணித்தல் என்று வந்துவிட்டால், அப்ப இது வீம்புகளுக்காக தான் இல்லையா? அது சகோதரர் பிஜி அவர்கள் பேசும்போதும் கணிப்பு, அவர்களுடைய மாணவராக இருக்கக்கூடிய தம்பிமார்கள் அத்தனை பேரும் கணிப்பு தான். யார் வாயாவது கணக்கின்னு வருதா? வராது. தெரிஞ்சுக்கிட்டே எழுதுறது, மறைக்கிறது. சரி, கணிப்பு என்றால் என்ன? இப்போ ஒரு ஆட்டுக்குட்டி போகுதுங்க, ரோட்டில் ஒரு ஆட்டுக்குட்டி ஒரு ஆடு போகுதுன்னு வைங்களேன், இது ஒரு 13 கிலோ இருக்கும், இப்படி சொல்றது வந்து என்னது? கணிப்பு. அந்த ஆட்டை அறுத்து தொலி வேற எலும்பு வேற எல்லாம் பிரித்து எடை போட்டு 10.5 கிலோ இருக்குது, இது கணக்கீடு. அதுமாரி ஒரு தென்னந்தோப்புக்கு போகிறீங்க, ஒரு 100 மரம் இருக்குது, இந்த காய்கள்லாம் பார்த்துட்டு சரி இது வந்து ஒரு 1500 காய் இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு வைங்களேன், இது வந்து கணிப்பு. நீங்கள் ஒவ்வொரு மரமாக ஏறி எல்லாம் தேங்காயும் பறித்து போட்டு 1 2 3 எண்ணி 1800 காய் இருக்குது, தேங்காய்கள் இருக்குதுன்னு சொல்கிறது வந்து கணக்கீடு. ஹிஜ்ரி கமிட்டி சொல்கிறது துல்லியமான கணக்கீடு, கணிப்பு அல்ல. இதை மீண்டும் மீண்டும் சொல்கிறோம். இதுக்கு பிறகும் அவர்கள் டிஎன்டிஜேவுடைய தாயிகளோ சகோதரர் பிஜே அவர்களோ வேறு யாருமோ டிஎன்டிஜேவுடைய பிரச்சாரர்களோ அதுக்கு டிஎன்டிஜேக்கு சாதகமாக பேசக்கூடிய பேச்சாளர்களோ கணிப்பு தான் செய்கிறாங்க, கணிக்கிறாங்கன்னு சொன்னாங்கன்னா மனம் முரண்டாக உண்மையை மறைத்து இட்டுக்கட்டி ஹிஜ்ரி கமிட்டியின் மீது பொய் சொல்கிறார் என்பதை நீங்கள் மக்களை நீங்கள் புரிஞ்சு கொள்ளுங்க. நாம் கணிப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை, துல்லியமான பிறை கணக்கீடு தான் சொல்கிறோம் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. இல்லை, நான் கணிப்புன்னு ஏன் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய காலண்டரில் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், காலண்டரு வந்து சில காலண்டரு வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து இப்படிலாம் அடித்து விற்கக்கூடாது, கடை வியாபாரம் அப்படின்னு நம்மள்ட்ட சொல்கிறாங்க. நம்ம வியாபாரம் பண்ணல, இலவசமாக தான் இந்த காலண்டர் விநியோகிக்கப்படுது. ஆனால் வருடம் முழுக்க அவங்க தான் வந்து காலண்டரை வந்து விநியோகிக்கிறாங்க, விலை பேசி, இஸ்லாமிய காலண்டர்னு சொல்லி விலை பேசி விற்பனை செய்கிறாங்க. அதில் வந்து பிறையினுடைய முன்கூட்டியே வந்து பிறையினுடைய அந்த தேதிகளை போடுறாங்க, போட்டுட்டு இது தோராயமானது தான் அப்படின்னு சொல்லி போடுறாங்க. அப்போ அவங்க வந்து கணிப்பின் அடிப்படையில் வந்து பிறையினுடைய கணக்கில் வச்சிருக்கிறதுனால மற்றவங்களும் செய்கிறதும் கணிப்பு அப்படின்னு சொல்லி செய்கிறது அப்படின்னு நினைக்கிறாங்களே ஒழிய, அவங்க வந்து இது என்ன கணக்கு, சரியான கணக்கு அப்படிங்கிறத குர்ஆன் சில 10:5 இருக்கிற மாதிரி, சூரத்துல் யூனுஸ்ல இருக்கிற மாதிரி, லிதஅலமு அதத ஸினீன வல் ஹிசாப், ஆண்டுகளின் எண்ணிக்கையும் கணக்கையும் நீங்கள் அறிந்து கொள்வதற்காகத்தான் அப்படிங்கிற இந்த கணக்கு பற்றி அவர்கள் தெரிந்து கொள்வதற்கு தயாராக இல்லை. அதனால் நாங்கள் வந்து கணக்கை பற்றிலாம் நாங்கள் அறிஞ்சிக்கிறதுக்கு தயாராக இல்லை. எங்களுக்கு வருடமானால் காலண்டர் விற்கணும், எங்களுடைய பேர் கொண்ட காலண்டர் வந்து எங்களுடைய கிளை உறுப்பினர்களுக்கும் எங்கள் கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களுக்கும் அந்தந்த நிறுவனத்தில் அந்த காலண்டர் தொங்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அதில் போடப்படக்கூடிய காலண்டர் நீங்கள் என்ன செய்யணும், உங்கள் கொள்கையில் வந்து சரியான மக்களாக நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் அந்த பெரிய விஷயத்தை மட்டும் நாங்கள் எடுத்துருவோம். ஏன்னு சொன்னால் நாங்கள் பார்த்து தான் வைக்கணுங்கிறது கொள்கையாக வச்சுருக்கிறோம். நாங்கள் வந்து எங்களை அடிக்கக்கூடிய காலண்டரை நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெளிவுபடுத்தணும். நாங்கள் அஃபிஷியல் யூஸுக்காண்டி இதை வச்சுக்கிறோம் அப்படின்னு செய்யணும். அதில் நீங்கள் போட்டுட்டு இது தோராயமானது தான் அப்படின்னு சொன்னால், சென்னையில் ஒருத்தவங்க இறங்கிட்டு இங்கே வந்து எக்மூருக்கு போகிறதுக்கு வழி இதுன்னு சொல்லி போட்டுட்டு இது தோராயமானது தான் அப்படின்னு சொன்னால் இது கிறுக்குத்தனமானதாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம். அப்போ அந்த மாதிரி தோராயமானது ஒன்றை போட்டுட்டு அது கணிப்பாக வச்சுக்கிட்டு நம்ம வந்து துல்லியமான ஒரு கணக்கை வெளியிடும் பொழுது அது கணிப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வாதம் வந்து தவறானது அப்படிங்கிறத மனதில் பதிவு வைக்கணும். அப்போ கணித்திற்குரிய சகோதரர்களா, இது நான் போதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்படியே பேசிகிட்டே போகலாங்க. அந்த புக்கு ஃபுல்லாக ஆரம்பத்துலேருந்து இறுதி வரை வந்து வசைவு பாடலாக தான் இருக்குது. இது தொடர்ச்சியாக நீங்கள் கேட்டுட்டு வரும்போது உங்களுக்கே போர் அடிச்சுப்போம். சரி, இந்த அளவுக்கு இறங்கியிருக்காங்கன்னு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. அதனால் வந்து அடுத்ததாக நான் வாதங்களுக்கு போவோம். அதற்கு முன்னாடி கடைசியாக வந்து சொல்லக்கூடிய ரொம்ப மோசமாக, அதாவது எந்த அளவுக்கு மாற்று கருத்தில் இருந்தாலும் இந்த அளவுக்கு ஒரு வெறுப்பை உமிழ்ந்த கருத்துக்களை நாங்கள் சந்தித்தது கிடையாதுங்க. அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. அதை மட்டும் சொல்லி இந்த அவங்களுடைய தரமற்ற வார்த்தைகளுடைய பதிலை நம்ம வந்து முடிவு கொண்டு வருவோம். சார் உஸ்மானி அதை சொல்லி என்ன செய்வாங்க, முடிவு கொண்டு வருவாங்க இன்ஷா அல்லாஹ்.
அதாவது இந்த மரண அடி ஹிஜ்ரி கூட்டத்திற்கு வரட்டுவாத கொள்கைக்கு மரண அடி கொடுக்கக்கூடியவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், என்னத்தான் குட்டி கர்ணங்கள் அடித்து ஆகாயத்திற்கும் பூமிக்கும் துள்ளினாலும் பிறையை விஞ்ஞான ரீதியாக முன்கூட்டியே கணித்து மாதங்களை தீர்மானிக்கலாம் என்கிற சித்தாந்தத்தை வாழும் இவர்களால் நிறுவவே இயலாது. நாங்களும் சொல்ல தான் செய்கிறோம். யாரெல்லாம் கணித்து கொண்டு வந்து சொல்லுவானோ அவனால் என்ன செய்ய முடியாது, ஒருபோதும் நிறுவ முடியாது. அல்லாஹு சொன்ன மாதிரி, அல்லாஹுடைய தூதர் சொன்ன மாதிரி கணக்கிட்டு சொன்னால் மாத்திரம்தான் அவனால் என்ன செய்ய முடியும், இதை நிறுவ முடியும். நிறுவினோம் என்பதற்கு ஆரம்பத்தில் நாம் சுட்டி காட்டின ஒவ்வொரு ஆண்டினுடைய வளர்ச்சி, அல்லாஹுடைய சத்திய செய்தி வளர்ச்சி அருமையான முறையில் ஏறிக்கொண்டே இருக்கிறது என்பதை நம்மால் காண முடிகிறது. அதனுடைய வயிற்று எரிச்சல் தான் இது. 46வது பக்கத்தில் இப்படி ஒரு செய்தியை என்ன செய்கிறாங்க, ஆகாயத்துக்கும் குதித்தாலும் நாங்கள் குதிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நாங்கள் குரானும் ஹதீஸையும் எடுத்து மக்களுக்கு போதிப்போம், குதிக்க மாட்டோம். நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா கணிப்புன்னு எங்களை பற்றி முழுமையான முகவரி தெரியாமலேயே என்ன செஞ்சிட்ருக்கீங்க, எங்களை பற்றி வசைப்பாடுவது என்பது வியக்கத்தக்க ஒரு விஷயந்தான் அப்படிங்கிறத பதிவு செய்கிறோம். அடுத்து, அல்லாஹ் காட்டிய சத்திய ஒளியை வாய்களால் ஊதி அணைக்க இவர்கள் செய்யும் முயற்சிகள் அனைத்துமே தோல்வியில் முடியும் என்பதோடு அந்த சத்திய ஜோதியின் வெப்பம் தாழாமல் ஹிஜ்ரா கமிட்டி அதான் தவற மீண்டும் மீண்டும் தானே செய்வாங்க. ஹிஜ்ரி கமிட்டி என்கிற, நாம் ஹிஜ்ரின்னு படிக்கிறோம், ஏன்னா நம்ம ஹிஜ்ரா கமிட்டி கிடையாது. ஹிஜ்ரி கமிட்டி என்கிற இந்த பொய்யர்களின் கூடாரம் எரிந்து சாம்பலாகித்தான் போகும் என்பதில் ஐயமில்லை. எவ்வளோ பெரியது! அதாவது கருத்தால் குர்ஆனையும் சுன்னாவையும் வைத்து நம்மிடம் மோத முடியாமல் எடுத்து சொல்லி மக்களுக்கு விளக்க சக்தியற்றவர்கள், அதாவது கூணு விழுந்த வாதத்தை கொண்டு, சாபத்தை கொண்டு, இது சாபம், எரிந்து சாம்பலாகும். இது யார் செய்வா? இயலாத கூணு விழுந்தவங்கன்னா தெரியும். இன்றைக்கி கூணு விழுந்த மக்களை பார்க்க முடியலை. 10-30 வருஷத்துக்கு முன்னால் கூணு விழுந்தவர்கள் 80-90 வயதை அடைந்தவர்களை கூணு விழுந்து அடைவாங்க, அப்படி நடமாடுவார்கள். அந்த மக்கள் தான் கூணு விழுந்ததுன்னா இயலாமை ஆன பிறகு, பிள்ளை குட்டிகள்லாம் நிறைய பெற்றெடுத்த பிறகு, பேரம்பேத்திகள் பூட்டிகள்லாம் பார்த்த பிறகு ஏற்படக்கூடிய ஒரு இயலாத நிலை தான் கூணு விழுந்தது. இப்போ இவங்க அந்த கூணு விழுந்த நிலையை காட்டிட்டாங்க. அந்த புத்தகத்தில் என்ன காட்டுறாங்க அப்படின்னு சொன்னால், இறுதியாக சொல்லி முடிக்கும்போது எரிந்து சாம்பலாகி போயிடும். இது பெண்களை விட மோசமாக இருக்குது. பொம்பளை பிள்ளைங்க இருக்குத மனைவிமார்கள்லாம் வீடுகளில் சில கணவன்மார்கள்ட்ட சண்டை போடும்போது முடியாத பட்சத்தில் கணவனை எதிர்த்து அடிக்க முடியாது, எதிர்த்து பேச முடியலைன்னவனை என்ன செய்வாங்க, நீ நாசமாக போயிடுவ, நீ அப்படி போயிடுவ, இப்படி போயிடுவேன்னு சாபத்தை விடுவார்கள். ஏன்? இயலாமை. அப்போ இவர்களுடைய இந்த புத்தகத்தினுடைய நிலை நமக்கு என்ன சொல்லி தருதுன்னு சொன்னால், இயலாமை. இவர்களுக்கு குர்ஆனில் இருந்தோ ஹதீஸில் இருந்தோ எதையும் எடுத்து நிறுவ முடியாது ஹிஜ்ரி கமிட்டிக்கு எதிராக. ஏன்னா ஹிஜ்ரி கமிட்டி என்பது அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் காட்டி தந்த 10வது அத்தியாயத்தினுடைய 5வது வசனம், இப்னு ஹுசைமா, பைஹக்கி போன்ற கிதாபுகளில் பதியப்பட்ட அந்த கணக்கீடு. அடுத்து மௌலவி ஜுபைர் வாசித்து காட்டினார்களே, ஃபைத்து, நீங்கள் ஃபக்திரு, கணக்கிட்டு கொள்ளுங்கள், அதை கணக்கு செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹுவின் தூதர் சொல்லித்தராங்களே, அந்த செய்தியெல்லாம் வச்சு இவர்களால் இதை முறியடிக்க முடியாமல் சாபம் என்ற ஒரு நிலைக்கு அவர்களுடைய புத்தகத்தினுடைய தரத்தை சாபத்தின் மூலமாக நிறுவனம்னு நினைக்கிறாங்க. இதை ஒருபோதும் அல்லாஹு சொல்லிட்டான். தங்களுடைய வாய்களால் ஊதி அணைத்து விட வேண்டும் என்று, சத்தியத்தை அணைத்து விட வேண்டும் என்று அசத்தியவாதிகள் நினைக்கிறார்கள். ஒருபோதும் அல்லாஹ் அதுக்கு இடம் கொடுக்க மாட்டான்னு சொல்லித்தரான். அதை உங்களுக்கு பாடமாக சொல்லி தந்து குர்ஆன் சுன்னா அடிப்படையில் பிறைகள் பற்றிய அனைத்து படித்தரங்களையும் அறியக்கூடிய மக்களாக நீங்களும் உருவெடுக்க வேண்டும் என்று உபதேசமாக இந்த செய்தியோடு நான் நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ويأبى الله إلا أن يتم نوره ولو كره الكافرون.